Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 18 September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is for the welfare of animals. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா அனிமல்ஸ்க்கு நடக்கக்கூடிய குரூயாலிட்டி பத்தி பேசியிருக்காங்க. எவ்வளவுத்துக்கு வந்துட்டு இந்த அனிமல்ஸ் வந்துட்டு கஷ்டப்படுது செக்ஷுவல் அபியூஸ்னால. ஆசிட் அட்டாக் பண்றாங்க சில பேர், தண்ணி அடிச்சுட்டு அது வந்துட்டு அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு கூட பார்க்காம அனிமல்ஸ் மேல பண்றதா இருக்கட்டும், இல்ல மாடியில இருந்து தூக்கி போடுறது, இல்ல உயிரோட எரிச்சிடுறது, இந்த மாதிரியான நிறைய செக்ஷுவல் அபியூசஸ். ரீசெண்டா கேரளால கூட யானைக்கு கொடுத்த பைனாப்பிள்ல வந்து வெடி மருந்தெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்ப அனிமல்ஸ் அப்படிங்கிறது சேஃபா இல்ல நம்ம கண்ட்ரில அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்காக இந்த டாபிக் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நம்ம ரைட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாலிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வயலன்ஸ். யாரையும் வந்துட்டு ஹார்ம் பண்ண மாட்டோம், எதுவும் வந்துட்டு வயலன்ஸா எடுத்துட்டு போக மாட்டோம், ஃபோர்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ அகிம்சா அப்படிங்கறதா நம்மளோட பிரின்சிபலாவே இருந்தது. இத மூலியமா தான் வந்துட்டு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கூட வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் திங், லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? இந்த மாதிரியான ஒரு குரூயாலிட்டி டுவர்ட்ஸ் அனிமல்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கு இந்தியால ஏதாச்சும் லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட் இஸ் தேர். ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி ஆக்ட் 1960 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி ஆக்ட் 1960க்கு லா மேக் பண்றதுக்கு ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கு, சென்டருக்கும் பவர் இருக்கு. ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி அகேன்ஸ்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இதை தாண்டி வேற என்னென்ன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகல் நம்பர் 48ல ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், கால்வ்ஸ் அண்ட் மில்ச் அனிமல்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆர்டிகல் நம்பர் 51A விச் இஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல கிளாஸ் ஜில இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், வைல்ட் லைஃப், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதோட வாழ்வு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா வல்னரபிளா இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படிங்கிறதுனால அதை ப்ரொடெக்ட் பண்றதும் இந்தியன் சிட்டிசனா இருக்க ஒருத்தவங்களோட டியூட்டி அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் லிவிங் ஆர்கானிசம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ கான்ஸ்டியூஷன்லயும் எக்கச்சக்க ப்ரொவிஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு இருந்தும், லீகலாவும் ஆக்ட் இருந்தும் கூட அப்ப ஏன் இந்த குரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மேஜர் ரீசன் இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி ஆக்ட் 1960 ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஆக்ட் பிரகாரம் எதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் குரூயாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 11க்கு அடியில இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அபேண்டனிங் ஆஃப் அன் அனிமல், எங்கேயாச்சும் கொண்டு போய் அதை விட்டுறது, அதை நம்மளே வளர்த்து வேற எங்கேயாச்சும் அதை பாட்டில் தெருவில் விட்டுட்டு போயிடுறது, அதை உதைக்கிறதா இருக்கட்டும், மியூட்டிலேட்டிங் இட், அது வந்துட்டு அதோட ஜெனட்டிக் ஆர்கன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மியூட்டிலேட் பண்றதா இருக்கட்டும், கொலை பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே குரூயாலிட்டி அப்படின்னு இந்த செக்ஷன் நம்பர் 11ல சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப ஒவ்வொரு குரூயாலிட்டியும் டிஃப்ரெண்ட்லங்க. ஒரு ஒரு ஜீவனை வந்துட்டு எட்டி உதைக்கிறதும் இன்னொன்னு கொலை பண்றது அப்படிங்கிறது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில. ஆனா ஆஸ் பர் தி லா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃபென்சஸ் என்னென்ன மாதிரி வேணாலும் டிஃப்ரெண்டா இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் சிவியரா இருக்கட்டும், ஆனா ஒரே அளவான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒருத்தர் அடிக்கிறதுக்கும் ஒருத்தர் கொலை பண்றதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்போ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகுதுல்ல. ஆனா ஒரு மிருகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அத நீங்க அடிச்சீங்கன்னாலும் சரி, நீங்க அத கொன்னீங்கன்னாலும் சரி, ஒரே அளவான பனிஷ்மென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த மாரியான ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது, இட் இஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீனாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீனாலஜி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எவ்வளோக்கு என்ன மாரியான கிரைம், என்ன மாரி பனிஷ்மென்ட்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு. அப்ப கிரைம் எந்த அளவுக்கு சிவியரா இருக்கோ, அத பொறுத்து தான் பனிஷ்மென்ட்ஸும் இருக்கணும். உதைக்கிறதுக்கு வந்துட்டு ஓரளவு பெனால்டி போடுறீங்க அப்படின்னா, கொலை பண்றதுக்கு நீங்க போய் ஜெயில்ல போடுறீங்க அப்படிங்கும்போது தான் அதோட எசன்ஸே ஜாஸ்தி ஆகுது. அப்ப சிவியாரிட்டி ஆஃப் கிரைமுக்கும் பனிஷ்மென்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம எந்த விதமான தப்பு நடந்தாலும் சரி, கொலையே பண்ணாலும் சரி, ஒரே விதமான பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு வீக்கான ஸ்ட்ரக்சர். செகண்ட், ரொம்ப சீரியஸான அனிமல் வயலன்ஸ் இருந்தா கூட மேக்ஸிமம் பெனாலிட்டி அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூ. 50 தான் ஃபைன் அப்படிங்கிறது. இந்த காலத்துக்கு ரூ. 50 அப்படின்னா யார் வேணாலும் கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் என்னவா தான் இருக்கு அப்படின்னா நான் காக்னிசபிளா தான் இருக்கு. அதாவது நான் காக்னிசபிள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்னால ரெடியா போய் நீ ஏன் இந்த தப்ப பண்ண அப்படின்னு என்கொயரி பண்ண முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் போய் இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்கொயரி கூட பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல லா என்னவா பண்ணியிருந்திருக்கணும்னா, ஒரு அனிமலுக்கா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு மர்டர் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு சிவியாரிட்டி இருக்கோ, அப்போ ஒரு அனிமல் அப்படின்னு வரும்போது, அத கொலை பண்றவங்களுக்கு காக்னிசபிள் அஃபென்ஸா மாத்தணும். அதாவது
அதாவது உடனே வந்துட்டு போலீஸ் கேள்வி கேட்கிற மாரியான சிச்சுவேஷன்ல இருக்கணும். அண்ட் நான் பெயிலபிள் குடுக்கணும் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஆத்தர். அண்ட் இந்த பிசிஏ ஆக்ட் 1960 பிரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி ஆக்ட் 1960ல சில எக்ஸம்ஷன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன மாரியான எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில் டைல்யூட் தி ப்ரொடெக்ஷன் அவைலபிள் டு தி அனிமல்ஸ். என்ன மாரியான எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ், அதாவது சில ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு ராதர் இட் ஃபார் தி சேஃப்டி இல்ல சில சயின்டிபிக் திங்ஸோட சில ப்ரொசீஜர்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. டீஹார்னிங், கேஸ்ட்ரேஷன், நோஸ் ரோப்பிங், பிராண்டிங் அப்படிங்கிற மாரியான இந்த மாரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலது எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒவ்வொரு ப்ரொசீடிங்ஸ் பண்ணும் போதும் அனிமல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா ஒரு பிசிக்கல் பெயின் அண்ட் சைக்கலாஜிக்கல் பெயின் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்னால என்னதான் குரூயாலிட்டி அகேன்ஸ்ட் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னு ஆக்ட் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சில எக்ஸம்ஷன்ஸ் வந்துட்டு இந்த லாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க எக்ஸம் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த ப்ரொசீஜர்ஸை ரெகுலேட் பண்ணியிருக்காங்களா ஆக்ட் பிரகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலேட் பண்ணவே இல்லை. அப்ப இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குரூயலான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் பண்றாங்க. டீஹார்னிங் அப்படின்னா கொம்ப வந்துட்டு ரிமூவ் பண்றது. அதை வந்துட்டு ஹாட்டான அயன் வச்சு, கத்தி வச்சு, வயர் வச்செல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்றாங்க. அண்ட் நோஸ் ரோப்பிங் நம்ம மாட்டுக்கெல்லாம் கட்டுவோம்ல, மாடு, குதிரை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல வந்துட்டு நீடில் யூஸ் பண்ணி நமக்கு காது குத்துற மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்துட்டு மூக்குல குத்தி இந்த ரோப் கட்டுற ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் பிராண்டிங், அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹாட்டான அயன் எடுத்து அதோட பாடி மேல அப்படியே வைக்கும் போது இது எல்லாமே ஒரு விதமான பிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் பெயினை தான் கொடுக்கவே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்னால அனிமல்ஸ்க்கு எதிராக நடக்கக்கூடிய குரூயாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லி 10th August 2020 அன்னைக்கு பீட்டர் ஆர்கனைசேஷன் டெல்லி ஹைகோர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸுக்கு சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுக்கணுங்கிறத சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் என்னென்ன மாதிரியான எக்ஸம்ஷன்ஸ், நம்ம 4 விதமான எக்ஸம்ஷன்ஸ் பார்த்திருந்தோம்ல, இந்த எக்ஸம்ஷன்ஸை வந்துட்டு திருப்பி ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணுங்க. இந்த எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. பிளஸ் இந்த நோஸ் ரோப்பிங்க்கு பதிலா ஃபேஸ் ஹால்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிராண்டிங்க்கு பதிலா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், இப்ப மாடுக்கெல்லாம் காதுல வந்துட்டு ஒரு இது டேக் மாதிரி ஒண்ணு குத்தி விட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் வச்சு பண்ணலாம். பிளஸ் டீஹார்னிங் பண்றதுக்கு பதிலா ஏன் பிரீட்லெஸ் ஹார்னை வந்துட்டு உருவாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இன்னும் டெல்லி ஹைகோர்ட் இதுல எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கு. another one very big problem of this prevention of cruelty act என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா இல்லை. ஏன்னா லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லா கொண்டு வரதுக்கான அப்ஜெக்டிவே வந்துட்டு தேவையில்லாத கஷ்டத்தை வந்துட்டு இந்த மிருகங்கள் வந்துட்டு படக்கூடாது அப்படி unnecessary pain on suffering of animals இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா. சரி சார், unnecessary எனக்கு ஒரு விஷயம் நெசசரி மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அந்த விஷயம் நெசசரியா இருக்கவே இருக்காது. அப்ப இந்த unnecessary அப்படிங்கிற வார்த்தையே வந்துட்டு ஒரு ஆம்பிகுவிட்டி, இது சப்ஜெக்டிவ் மேட்டர் தான். ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் இந்த unnecessary அப்படிங்கறத வந்துட்டு நீங்க ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சிருந்தா கூட ஆஸ் பர் லீகல் ஃப்ரேம்வொர்க்ல நிறைய வீக்னஸ் இருக்கிறதுனால இந்த வாயில்லாத ஜீவன்கள்னால தனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை ரொம்ப பெருசா சொல்றது கிடையாது. அப்ப we have to abide by the procedures, we have to abide by the values that our constitution has given and protect all the animal husbandry அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கிள கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. The next article is going to be about United Nations Security Council ஓட ரிஃபார்ம்ஸ் பத்தி ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்திருக்கும். பிஃபோர் கெட்டிங் இன்டு தி ஆர்டிக்கல், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய 6 ஆர்கனைசேஷன்ல தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஏன் இதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்கன்னா, இருக்கக்கூடிய 6 ஆர்கனைசேஷன் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் மேல பைண்டிங்கா இருக்காது. ஆனா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷன் எந்த கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களோ அந்த கண்ட்ரில இட் இஸ் பைண்டிங். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல கிட்டத்தட்ட 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல 5 மெம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தாண்டி 10 மெம்பர்ஸ் வந்துட்டு நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இது என்ன பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னா,
இவங்க த்ரூஅவுட் இயர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமாட்டே தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் இவங்க எல்லா வருஷமும் மெம்பர்ஸா இருந்துட்டு வராங்க. வெரஸ் when it comes to நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு half of the people என்ன ஆயிடுவாங்கன்னா இதோட மெம்பர்ஷிப்ல இருந்து வெளியில போய் திருப்பி எலெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிற. இந்த 10 நான் பெர்மனன்ட் சீட்ஸ்ல 2 நான் பெர்மனன்ட் சீட்ஸ் ஏசியாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்கால இருந்து 3 கண்ட்ரீஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம். லாட்டின் அமெரிக்கா அண்ட் கெரிபியன் ஐலாண்ட்ஸ்ல இருந்து 2 பேரு, ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து 1, வெஸ்டர்ன் யூரோப்பியன் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து 2 மெம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த எதுக்கு இந்த ரிஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸை எடுத்துப்போம். யார் யாரெல்லாம் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா USA is the first permanent member, second one United Kingdom is a permanent member, third one France is a permanent member, fourth Russia is a permanent member, fifth China is a permanent member. சரி, நம்ம இந்த மேப்பை ஈக்குவலா டிவைட் பண்றோம், ஈக்குவேட்டர் வைஸ் டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். யார் யாரெல்லாம் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மெம்பர்ஸா தான் இருக்காங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து எந்த ஒரு கண்ட்ரியும் உள்ள மெம்பரா இல்லவே இல்லை, அதுவும் பெர்மனன்ட் மெம்பரா இல்லவே இல்லை. அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி கான்டினென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் கான்டினென்ட்ஸ், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய ஓஷியானிக்காவா இருக்கட்டும், இவங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் இந்த ரொம்ப வேர்ல்டு பாடின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல கிடையாது அப்படிங்கிறது. அண்ட் த தேர்ட் திங் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வேர்ல்டு வார் 2ல யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெம்பர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போதைய கரண்ட் சினாரியோ படி வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருதா. அப்ப யாரு பெரியவங்கிறதுல எல்லாம் there is so much of difference. பாப்புலேஷன் வைஸா இருக்கட்டும், கான்ட்ரிபியூஷன் வைஸா இருக்கட்டும், இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. அண்ட் இந்தியா தான் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு நிறைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இருந்தாலும் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். ஆப்பிரிக்கா என்னதான் வந்துட்டு ஒரு லோ டெவலப்டு கான்டினென்டா இருந்தா கூட இவங்களோட வாய்ஸஸை கேட்கணும், இவங்களோட கஷ்டத்தை யாரு பேசுவாங்கிறதுக்கு யூ டெஃபினெட்லி நீட் அ பெர்மனன்ட் மெம்பர் ஓவர் ஹியர். அப்ப ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டாண்டே மாறக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த காலத்துல ஃபார்ம் பண்ணது கிட்டத்தட்ட 71 வருஷமாயும் இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்டு எப்படி இருக்கோ அதை இது ரிஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு G4 கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான், இவங்க 4 பேரும் சேர்ந்து கண்டிப்பா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ள ரிஃபர்மேஷன் கொண்டு வரணும், மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸ் வாஸ் ஆஃப் ஹை சிக்னிஃபிகன்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணும். டெலிபரேட்டா இந்த 4 கண்ட்ரீஸும் எங்களுக்கு மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஆர்டிக்கல் தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்க 75th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில இந்த வருஷத்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்டா இருக்கக்கூடிய டர்க்கிஷ் டிப்ளமேட் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில நம்ம ரிஃபார்ம் பண்ணணும், இது இன்னும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு பாடியா மாறணும் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், அதாவது எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி G4 கண்ட்ரீஸ் வந்துட்டு பெர்மனன்ட் சீட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வீட்டோ பவர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்படுது. அதாவது நிறைய பேர் சொல்ல ஒரு 10 பேர் ஒரு டெசிஷன் சொல்றாங்க, இந்த வீட்டோ பவர் வச்சிருக்க 5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் நீங்க சொல்லக்கூடிய ரெசல்யூஷனை வந்துட்டு நாங்க ஏத்துக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கம்ப்ளீட்டா ரெசல்யூஷனே வந்துட்டு என்ன ஆயிடும், இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் ஓட் சிஸ்டம் மாதிரி. ஸோ வீட்டோ பவர்ஸ் வந்துட்டு இந்த 5 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறது. அப்போ ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லையா டெசிஷன்ஸை யார் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கு, இந்த 5 பேர் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் அனார்கிஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா இந்த இப்ப இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளா இருக்கட்டும், இதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் இதுவா இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டோ பவர்ஸ் வந்துட்டு இந்த 5 மெம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தான் யாரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாவே வந்துட்டு இஸ்ரேலே நிறைய கிரைம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஒரு ரெசல்யூஷன் வருதுன்னா US இஸ் a very good friend of Israel, அப்ப கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவாங்க. பாகிஸ்தானை பத்தி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சொல்றோம், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பண்றாங்க அப்படின்னா சைனா அதை பிளாக் பண்றாங்க அப்படின்னா எதெல்லாம் நிஜமாலே நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் ஆர் விக்டிம்ஸ் ஃபார் டெரரிசம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தா கூட ஆனா அதுக்கான ரெசல்யூஷன் என்ன பண்ண முடியாம போயிடுது, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பேச முடியாம போயிடுது. இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் ஆர்டர் மாறக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த டிமாண்ட் எப்பதான் ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2003ல எப்ப யுனைடெட்
யுனைட்டட் ஸ்டேட்ஸும் யுனைடெட் கிங்டமும் ஒன்னு சேர்ந்து ஈராக் அட்டாக் பண்ணாங்களோ அப்பயே ஒரு டெமோக்ராட்டிக், ஏன்னா வார் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் யுனைடெட் நேஷன்ஸே ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஆனா இவங்களே யூனிலேட்டரலா வார் டிக்ளேர் பண்றாங்க அப்படிங்கும்போது நிறைய பேரோட கன்சர்ன்ஸை கேட்கவே இல்லை. 2008ல தான் வந்துட்டு இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்த ரிஃபார்ம் ப்ராசஸை பத்தி ஃபார்மலைஸ் பண்ணும். ஒரு ஈக்விட்டபிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், பிளஸ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. அப்ப 2015ல ஜெனரல் அசெம்பிளியும் இந்த இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் ஃப்ரேம்வொர்க்கை வந்துட்டு அடாப்டும் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா என்னதான் இந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்திருந்தாலும் யூஎஸ், ரஷ்யா, சைனா இவங்க 3 பேருமே பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இவங்க இந்த ரிஃபார்ம் ஆஃப் தி கவுன்சிலை வந்துட்டு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்ப இதை என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தனக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அது யாருமே இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்ப இந்த மாதிரியான சினாரியோல தான் இந்தியா இப்போதைக்கு ஜூன் மந்த் வந்து இருக்கக்கூடிய நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்ல வந்துட்டு இந்தியா இஸ் கோயிங் டு பி த பார்ட் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அண்டர் ஏசியா பசிபிக் சீட்டுக்கு அடியில இந்தியாவுக்கு மெம்பர்ஷிப் கிடைச்சிருக்கு. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு போய் கண்டெஸ்ட் பண்றதுக்காக எலெக்ஷன்ஸ்ல நின்று இருப்பாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா எங்களுக்காக ரொம்ப பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா நாங்க இந்த எலெக்ஷன்ஸ்ல இருக்க மாட்டோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களா விட்டு கொடுத்துட்டு நாமினேஷனை வித்ட்ரா பண்ணிட்டு போனதுனால இந்தியா மட்டும்தான் லோன் கண்டெஸ்டண்டா இருந்தனால இந்தியா எந்த ஒரு அப்போசிஷனுமே இல்லாம திஸ் இயர் இட் ஹாஸ் பீன் எலெக்டட். அண்ட் இந்தியாவுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இயர். ஏன்னா இந்தியா தன்னோட 75th anniversary ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய இயரா கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த குளோபலா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல புதுசா ஒரு குளோபல் ஆர்டர் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகிட்டே வருது. அது ஆனா இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதே கிடையாது. ரேதர் இட் பி ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கட்டும், இல்ல எக்கனாமிக்கலா இருக்கணும். அப்ப இப்போதைய இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதாவது ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோபல் வார்மிங் அண்ட் பேண்டமிக் அப்படிங்கறதா. ஆனா இது 5 பேர் மட்டுமே டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாதான் முடியும் அப்படிங்கிறதுனால there has to be some kind of அப்ப எதெல்லாம் பழங்காலத்துல இருந்ததோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா போஸ்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு என்ன போஸ்ட் வார் வந்துட்டு இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமாட்டி ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்டெபிளா இருந்தது. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட எக்கனாமியை பாதுகாக்கணும், தன் மக்களை பாதுகாக்கணும், வேக்சின் நேஷனலைஸ் பண்றது, இந்த மாதிரி தன்னாடுங்கிற அந்த நேஷனலிசம் வந்துட்டு ரொம்பவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கண்ட்ரீஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஒட்டுமொத்தக்க சேர்ந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் நீட் ஃபார் காஷன். இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவோட வேக்சின் கேண்டிடேட் ஸ்புட்னிக் 5 பத்தி. இந்த கேண்டிடேட் ஸ்புட்னிக் 5 வேக்சின் வெளியில வந்தது ஒண்ணு ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு நல்லபடியா நடந்து முடிச்சிட்டனால we are giving approval for this ஸ்புட்னிக் 5 அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஸ்புட்னிக் 5 வேக்சின் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமனோட அடினோ வைரஸை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம காமன் கோல்டு வரும்ல அதை பேசிக்கா வச்சு இந்த வேக்சினை வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. இந்த வேக்சினை தயாரிச்சிருந்தாலும் இந்த வேக்சினை ரொம்ப நிறைய நாடுகளுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பவர் வந்துட்டு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யன் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் ட்ரக்கை தயாரிச்ச கம்பெனி இஸ் கேமலியா அப்படிங்கிற கம்பெனி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரக் இஸ் சேஃப் அண்ட் எஃபிஷியன்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ட்ரக் வந்துட்டு யாரு உலக நாடுகள் ஃபுல்லா கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய RDIF இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க இந்தியால இருக்கக்கூடிய ஹைதராபாத் பேஸ்ட் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு we are going to do the phase 3 ட்ரையல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஜென்ரலா கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சேஃப்டி பார்ப்பாங்க, செகண்ட் ஸ்டேஜ்ல சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்டா இருக்கான்னு பார்ப்பாங்க, தேர்ட் இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய பிரசன்ட் ப்ரொசீஜர்ஸை காட்டிலும் இது பெட்டரான ப்ரொசீஜரா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் ஃபேஸ் 3ல கொடுக்கக்கூடிய இந்த வேக்சினோட அமௌண்ட் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை கவர் பண்ணும் அப்படிங்கிறது தான். என்னதான் இந்த வேக்சினை கொடுத்து இங்க ட்ரையல் பார்த்தா கூட இந்தியால இதை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நமக்கு
நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பவரை இந்த பர்டிகுலர் கேமலியா கம்பெனி கொடுக்கவே இல்லை. ஒருவேளை இது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் மூலியமா இந்தியாவுக்கு வந்துட்டு வேக்சின் அப்படிங்கிறது கிடைக்கும். கிட்டத்தட்ட 100 மில்லியன் டோசஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புனே பேஸ் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ் ட்ரையல். இவங்க இந்த புனே பேஸ்டு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யுனைடெட் கிங்டம் சேர்ந்த ஆஸ்ட்ராஜெனிகா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்காக சாட் OX1I வேக்சின் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த வேக்சினை வந்துட்டு இந்தியால வச்சு ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த phase 3 ட்ரையல் ப்ரொசீஜர்ஸ். ஆனா இவங்களுக்கு இடையில போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை சக்சஸ் ஆச்சுன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸ்புட்னிக் 5 2 டோசேஜ் வேக்சின்ஸா கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உலக அளவுல இருக்கக்கூடிய யாரெல்லாம் ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ், நம்ம இதுல சொல்றோம்ல டைரக்டர் ஜெனரல் ஃபார் யோர் காஸ்மெட்டிக்ஸ் ஆர் யோர் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல், சரியா? சோ இந்த பர்டிகுலர் பர்சனா இருக்கட்டும், உலக அளவுல இருக்கக்கூடிய இந்த ட்ரக் ரெகுலேட்டர்ஸ் மேல எக்கச்சக்கமான பிரஷர் இருக்கு. ஏன்னா எப்படா வேக்சின் வெளியில வரும் அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சோ ஆனா என்னதான் இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட இன்னொரு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கம்பெனி உள்ள கொண்டு வராங்களோ அவங்க இருக்கக்கூடிய எல்லா சேஃப்டி புரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் முக்காவாசியான வேக்சின்ஸ், அதாவது சரி சார் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டா இந்தியாலேயே ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா இந்தியா கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்தியா இஸ் ஹேவிங் கெப்பாசிட்டி. இந்தியா உலக அளவுல நடக்கக்கூடிய வேக்சின்ஸ்ல கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் தி வேக்சின்ஸ் வந்துட்டு எங்க தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இந்தியால தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்தியால ப்ரொடியூஸ் பண்றது இந்தியன் மக்களுக்கு மட்டும் கிடையாது, லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸுக்கும் இந்தியா சப்ளை பண்றாங்க. ஒருவேளை ஆக்ஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய சாடாக்ஸ் OX1 வேக்சின் சரி வந்தது அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 100 மில்லியன் டோசஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. and they're going to give it in $3 per டோஸ்க்கு வந்துட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னதான் இந்தியானால வந்துட்டு டு தி மேக்ஸிமம் 150 மில்லியன் டோசஸ் வந்துட்டு அட்டஸ்டேஷன்ல பண்ண முடியும்னா கூட இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அப்படின்னு. சோ இந்தியாவும் தன்னுடைய வேக்சினை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் கோவேக்சின் which is done by பாரத் பயோடெக், ஜைகோவிடி. இந்த ஜைகோவிடி எதை யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா டிஎன்ஏ ஆஃப் தி வேக்சினை யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா ஜைடஸ் கேலிடா அப்படிங்கிற கம்பெனி. சோ அப்ப இந்தியா கிட்ட ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இது ஸ்டோர் பண்றதுக்கு we have cold storages இருக்கு. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை என்ஷூர் பண்றதுக்கு we have accessibility also. ரீசனபிள் டைம்ல இந்தியானால பண்ண முடியும். ஆனா it must not forget that ஒரு வேக்சின் அப்படின்னு வருது அப்படின்னா ஒரு லாங் ஜெஸ்டேஷன் பீரியடுக்கு போயிருந்திருக்கணும். ரொம்ப நாள் வந்துட்டு ட்ரை பண்ணி இது சேஃப் அண்ட் எஃபிகசியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க மார்க்கெட்ல விடணும். என்னதான் நம்ம கிட்ட கெப்பாசிட்டிஸ் இருந்தாலும் அது அன்டில் சேஃப் அண்ட் எஃபிஷியன்டா இருக்கிற வரைக்கும் பப்ளிக்கு கொடுக்காம இருக்கிறது பெட்டர். ஸோ அதனால தான் நீட் ஃபார் காஷன் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article that we will read is reject this inequitable climate proposal. This is a very good article. கிளைமேட் சேஞ்சை பத்தி இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. சரி, இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ் வந்துட்டு ரீசெண்டா டெரி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன், தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட், இவங்க ரீசெண்டா நடத்தின ஒரு பர்டிகுலர் வெபினார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செஷன்ல பேசியிருந்த போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா வந்துட்டு தன்னோட கோல்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எனர்ஜிஸை வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாரு. அதாவது நீங்க கோல்ல இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸா கிட்டத்தட்ட 45% நீங்க ரெடியூஸ் பண்ணும் பை 2030 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது சொல்லும் போது இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்றது கம்ப்ளீட்டா இந்தியாவை நீங்க இண்டஸ்ட்ரியலைசேஷனே பண்ணாதீங்க, டீஇண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுங்க, பிளஸ் ஒரு லோ டெவலப்மெண்ட் ட்ராப்புக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு சஜஷனை கொடுத்திருக்காரு. நிஜமாலே இது நல்ல விதமான சஜஷனா, இந்தியா இந்த சஜஷனை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சரி, வாட் இஸ் திஸ் பைலிங் பிரஷர்? ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ் இந்த மாதிரி யாரும் இந்தியா கிட்ட வந்துட்டு நீங்க உங்களோட கோல் எமிஷன்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ அப்போ ஒரு கிளைமேட்டிக் டிப்ளமேசியில இந்தியா புதுசா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணாதீங்க. 2020 வரைக்கும் 2020க்கு மேல நீங்க கோல் அப்படிங்கிற செக்டாருக்குள்ள எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணாதீங்க. பிளஸ் உங்களோட கோல் மூலியமா வரக்கூடிய எமிஷன்ஸை வந்துட்டு 45% கிட்ட
அடுத்த 10 வருஷத்துல ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சார், இது ரெடியூஸ் பண்ணும்னு சொல்றது இந்தியாவுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, he said that இது எல்லா G20 கண்ட்ரீஸுக்குமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா when you take this G20s countries அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, முக்கவாசி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். இன்ஃபேக்ட் when you take this United Nation Framework Convention on Climate Change அப்படிங்கறது எடுத்துட்டீங்கன்னா கூட, இந்த climate agreement படி யார் யாரு என்னென்ன எமிஷன்ஸ் கொண்டு வரணும், எவ்வளவுக்கு அவங்களோட எமிஷன்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணணும். சரி, when you take this climate change அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே, இந்தியா தன்னோட இண்டஸ்ட்ரியலைசேஷனையே வந்துட்டு 19 செகண்ட் பிளானிங் கமிஷன்ல தான் ரொம்ப விகரஸா வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனே கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்தியா பண்ணாத ஒரு தப்புக்காக ஏன் இந்தியா வந்துட்டு பாதிக்கப்படணும்? ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு 18th century மிட் 18th centuryலயே வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வர ஆரம்பிச்சு. இவங்க பண்ண இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான் எக்கச்சக்கமான கிரீன் ஹவுசஸ் கேஸ் வந்துட்டு இப்போதைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படி. அப்ப தப்பு பண்ணது ஒருத்தர், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இன்னொருத்தர் அப்படின்னா இது சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ங்கிறது ஒண்ணுதான். சரியா? இந்த குளோபல் வார்மிங்கை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறதுல டிஃபரன்ஸ் இருந்தது. டெவலப் கண்ட்ரீஸ்க்கு ஒரு மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து சப்சிக்வெண்டா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல யுனைடெட் நேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் செப்டம்பர் 9th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்டோட ஆர்கனைசேஷனோட டேட்டா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த டேட்டாலையுமே என்னதான் சொல்லியிருந்திருப்பாங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், நீங்க 2 பேருமே உங்களோட எமிஷன்ஸை 45% பை 2030க்குள்ள ரெடியூஸ் பண்ணும். ஒரு டெவலப்டு கண்ட்ரியை எவ்வளவு நாங்க ரெடியூஸ் பண்றோம் சொல்றோமோ அதே அளவுக்கு நீங்களும் ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டேட்டா பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா G20 கண்ட்ரீஸ்ல இந்தியா தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம்னா நமக்கு நம்ம நாட்டோட மொத்த வருமானம் எவ்வளவு அது டிவைடட் பை தி பாப்புலேஷன் பண்ணும் போதுதான் இந்த பெர் கேபிட்டா ஒருத்தருக்கு எவ்வளவு இன்கம் அப்படின்னு சொல்ல. சோ அந்த இதுல இந்த G20 கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும் போது நம்ம நாட்டுல தான் இருக்கிறதே லோவஸ்ட். அண்ட் இப்போதைக்கு கோவிட் சிச்சுவேஷன் எடுத்துட்டீங்கன்னா எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது லாங்கர் டேர்ம்ல என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறத பத்தி நமக்கு ஒரு கிளியர் ஐடியாவே கிடையாது. சரி, அப்ப வாட் ஷுட் பி த இந்தியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு கேட்கும் போது இந்தியா வந்துட்டு என்னென்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட தகுதியை மீறி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து தன்னோட எக்கனாமிக் கெப்பாசிட்டியை மீறி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு தன்னால என்ன முடியும் அப்படிங்கறத இந்தியா பண்ணிட்டு இருக்கு. சரி சார், அப்ப இந்தியாவோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்பவே அம்பிஷியஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 gigawatts ஃப்ரம் சோலார் ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது ரொம்ப பெரிய ஆம்பிஷியஸான ப்ரோக்ராம். அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ரோக்ராமையும் நம்ம டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்பப்போ வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் எனர்ஜி எஃபிஷியன்ஸை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான், பர்டிகுலரா டொமஸ்டிக் கன்சம்ஷன் செக்டார்ல. சரி, இந்தியா தான் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபியூ கண்ட்ரீஸ். ஏன்னா நாங்க பண்ணக்கூடிய, அதாவது நாங்க அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு நாங்க பண்றோம், ஆனா நாங்க என்னதான் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணாலும் இந்த குளோபல் டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸுக்கு மேல ஆகக்கூடாது. பாரிஸ் கிளைமேட் சேஞ்சுல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் 2 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அப்பர் லிமிட்டை வந்துட்டு நாங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. when you take this emissions அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட annual emissions பார்த்தீங்க அப்படின்னா it is only 0.5 tons per capita. அதாவது ஒருத்தருக்கு வந்துட்டு எவ்வளவுதான் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.5. ஆனா வேர்ல்ட் லெவல்ல குளோபல் ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 1.3 tons வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. இதுவே சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன் இவங்க 3 பேரும் தான் லார்ஜஸ்ட் 3 லீடிங் எமிட்டர்ஸ் இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க 4 பேர் தான். ஆனா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்தியா அண்ட் சைனாவை மட்டும் சொன்னாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப கம்மியா தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது வந்துட்டு பெர் கேபிட்டா லெவல்ல. இதுவே கியூமுலேட்டிவ் எமிஷன்ஸ், அதாவது மொத்தமா நம்ம எவ்வளவு வந்துட்டு எமிட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது 2017ல வந்துட்டு இந்தியா 4% தான் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாத்தையுமே
எமிட் பண்ணிருப்போம். ஆனா நம்மளோட பாப்புலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.3 பில்லியன் தான். ஆனா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரில பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 448 மில்லியன் தான். ஆனா கிட்டத்தட்ட 20% ஆஃப் திஸ் எமிஷனை யாரு தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தான் பண்ணிருக்காங்க. அப்ப which says that இந்தியா அவ்வளத்துக்கு என்ன பண்றது கிடையாது, பொல்யூட் பண்றது கிடையாது when compared to the developed countries. developed countries அந்த காலத்திலயும் பொல்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த காலத்திலயும் பொல்யூட் பண்றாங்க. இப்ப நம்மள கோல் பேஸ்டு போகாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டார் முக்காவாசி கோல்டு பேஸ்டா தான் இருக்கு. அப்ப நம்மளோட இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்றதா? அப்ப வாட் லைஸ் அஹெட்? அப்ப வந்துட்டு இந்தியா கம்ப்ளீட்டா கோல வந்துட்டு தள்ளி வச்சிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் டேக் வாட் ஹஸ் ஹேப்பன். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்சே ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. பிட்வீன் 1990 அண்ட் 2017 பிரகாரம் டெவலப்டு நேஷன்ஸ், அதாவது ரஷ்யாவையும் ஈஸ்டர்ன் யூரோப்பையும் எடுத்துக்காம பாத்தீங்க அப்படின்னா have reduced their annual emission by only annual அவங்களோட எமிஷன்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்கணும், கார்பன் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ரெடியூஸ் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க ரெடியூஸ் பண்ண விகிதம் வருஷத்துக்கு வந்துட்டு 1.3% தான். இதுவுமே மெத்தடாலஜிக்கல் எரரா கூட இருக்கும், which is literally nil அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப while talking about this phasing of கோல் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஃபேஸ் அவுட் பண்ணுங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இவங்க நார்தர்ன் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இவங்க ஜாஸ்தியா ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் தானே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் இவங்களுக்கு எந்த ஒரு டைம் லைனுமே கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அண்ட் இட் இஸ் ஆம்பிளிக்லி கிளியர் தட் என்னதான் நீங்க கார்பன் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லி 2050 கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சரியா வராததுனால 3 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்ப என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஏன் திடீர்னு இந்தியாவை மட்டும் பண்ண சொல்றாங்க, மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், அதாவது யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், அதாவது கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்விரான்மெண்ட்டுக்குலாம் ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கோல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஎஸ்ல மூட விட மாட்டாங்க, ஏன்னா நிறைய சம்பாதிப்பாங்க அண்ட் அவங்களோட எக்கனாமி வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஷேல் கேசஸ் எல்லாம் என்னதான் ஒரு நல்ல விதமான எக்கனாமிக் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா கூட அது இப்போதைக்கு ஃபியூச்சர் ரிசர்வ்ஸ்க்காக தான் யூஎஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அப்ப இவங்க சொல்லக்கூடிய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொமஸ்டிக், அதாவது யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியன் இருக்கட்டும், டொமஸ்டிக் லெவல்ல ரொம்ப பெரிய ப்ரெஷரைசேஷன் இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ரெஷரைசேஷனை நமக்கு கிளைமேட்டும் பாதிக்க கூடாது, அதே நேரத்தில் நம்ம எக்கனாமியும் பாதிக்க கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மேல ப்ரெஷரை போடுங்க. அவங்கள வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்கு நடக்கிறதுக்கான அந்த மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸோட மொத்த இதையும் அவங்களே எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது ஒரு கோல் மைனிங் நீங்க பண்ண போறீங்கனாலும், இல்ல கோல் பேஸ்ட் பவர் ஜெனரேஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலே இவங்க என்ன மாதிரி இன்டர்நேஷனல் மீடியால எல்லாம் வந்துட்டு என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன மாதிரி ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க நிறைய ஆயிட்டு இருக்கு, கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணும். ஒருவேளை இந்த கிளைமேட் சேஞ்சை நீங்க மிட்டிகேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நிறைய விதமான இயற்கை சீற்றங்கள் எக்கச்சக்கமா வர ஆரம்பிக்கும். இதனால உங்களோட டொமெஸ்டிக் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணாலும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா நீங்க பண்ணுங்க. அப்போ உங்களோட டொமெஸ்டிக் இன்இக்வாலிட்டி இதை ரெடியூஸ் பண்ணிடும். உங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாம் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பிளஸ் நீங்க வந்துட்டு நிறைய பண்ணுங்க அப்படின்னு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் தான் பண்றாங்க. அண்ட் ஒருவேளை நீங்க என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு டீ growth தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியில வந்துட்டு ரொம்ப பெரிய வீழ்ச்சி ஆகும் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. சரி சார், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்க்ரீசிங்கான அப்பீலும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகள், அதாவது the first worldல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அண்ட் டெவலப்பிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேர்ல்டு பேங்கா இருக்கட்டும், ஐஎம்எஃப் இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இந்த அஜெண்டாவெல்லாம் அவங்க மேல திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் திணிக்க திணிக்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு படிச்சுட்டு, ஏன்னா வேர்ல்டு
டெவலப்டு கண்ட்ரி எந்த விதமான பொல்யூட்டன்ஸும் என்ன பண்ண மாட்டாங்களா, ரெடியூஸ் பண்ண மாட்டாங்களா. ஆனா டெவலப்பிங் கண்ட்ரி நாங்க எக்கனாமிக் growth இப்பதான் நாங்க அடைஞ்சுக்கிட்டே வரோம். அதனால பண்ணக்கூடிய எமிஷன்ஸ்னால கிளைமேட் சேஞ்ச் வருதுன்னு சொல்லி நம்மளோட எக்கனாமி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கொண்டு வந்து அமுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சில பர்ட்டிகுலர் யூத், இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய யூத் நிறைய பேர் இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன மாதிரியான நியூஸ் ஃபிளாஷ் ஆகணும், என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இப்படிங்கிறத நிறைய பேசி பேசி இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய யூத்துக்கு வந்துட்டு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என் தலைமுறைக்கு என்ன இருக்குமோ, என்னோட பேரம்பேத்திக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஜாஸ்தியா உள்ள கொண்டு வந்ததுனால இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள என்ன மாதிரியான இன்இக்வாலிட்டி, என்ன மாதிரி என்விரான்மெண்ட்ல அந்த நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு தான் பாக்குற மாதிரி ஒரு நேரோடு திங்கிங் கொண்டு வந்து விட்டுட்டாங்களே ஒழிய, ஒரு குளோபல் லெவல்ல ஒரு யூஎஸ் எப்படி இருக்கான், அவன் அளவுக்கு நம்ம நாடு வளரணுமே, நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இன்இக்வாலிட்டிங்கிறத யாருமே பேச விட முடியாத கண்டிஷன்ல இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் கொண்டு வந்து விடுறது. ஸோ தே ஹேவ் அன்சென்சிட்டைஸ்டு, இந்த சென்சிட்டைஸே பண்ணவே இல்லை. குளோபல் லெவல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை இவங்க சென்சிட்டைஸே பண்ணவே இல்லை. இதனால இந்த கிளைமேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மாதிரியும், டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு இதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மாதிரியும் வெளியில காமிக்கப்படுது அப்படிங்கிறதா. பிளஸ் யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா ஏன் இவர் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை, யூஎஸ் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னு சொன்ன போது. அண்ட் ஏன் யூரோப்பியன் நேஷனை நீங்க ரொம்ப காலமா கேஸ் அண்ட் ஆயில்ல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அண்ட் ஸ்டில் மோர் உங்களோட ஃபோக்கஸ் கோல்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கறது யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு டைம் லைன் கொடுத்துருக்கணும்ல, இதுக்குள்ள நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஸ்பெசிபிக்கா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு ஏன் ஸ்பெசிபிக்கா இது பண்றீங்க? அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி ஃபாலோ பண்றீங்க. எல்லாரும் ஒரே லெவல்ல பண்ணுவோம் அப்படின்னா எப்படிங்க? அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அவங்க லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணணும்னா நம்மளோட எக்கனாமிக் growth-ம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருமா? அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி காமிக்கிறாங்களோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளால எப்படி காமிக்க முடியும்? நம்மளோட கண்ட்ரில எக்கனாமிக் growth அப்படிங்கிறது நடக்காம போயிடும். அப்ப கோல்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா எண்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்தியா தன்னோட கோல்டு பேஸ்ட் எனர்ஜி ஜெனரேஷனை வருஷம் 2 கிகாவாட்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அண்ட் 2030 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியா கோல்ல இருந்து கிரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது 184 கிகாவாட்ஸ் மட்டுமே இருக்கும். அப்ப 2030ல எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் டார்கெட்டுங்கிறது டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வரும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அப்படின்னு. அப்ப ஒரு வருஷத்துக்கு பெர் இயருக்கு அப்படின்னா எனர்ஜியோட டிமாண்ட் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம கோலை டிபெண்ட் பண்ணாம ரெனியூவபிள் எனர்ஜியை டிபெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்தியானால 650 கிகாவாட்ஸ்ல இருந்து 750 கிகாவாட்ஸ் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அப்ப எந்த ஒரு இடத்துலயும் இந்த கோலையோ ஆயில் அண்ட் கேஸையோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா விண்ட் எனர்ஜியும் சோலாரும் தான் வரும். ஆனா நம்மளோட எனர்ஜி இப்ப இண்டஸ்ட்ரி இப்பதான் க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த க்ரோ ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு எனர்ஜி சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜிஸ்னால பண்ணவே முடியாது. அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு ஒண்ணு வளரணும் அப்படின்னா அதுக்கு கோல் மூலியமா, fossil fuels மூலியமா வரக்கூடிய எனர்ஜி இஸ் வைட்டல். நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி வச்சு நம்மளோட டொமஸ்டிக் கன்சம்ஷன் சில டிமாண்ட் ஃபார் சர்வீஸ் செக்டாரை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆனா மேனுஃபேக்சரிங் செக்டார் growth வரணுங்கிற பட்சத்துல fossil fuel வச்சு மட்டுமே பவர் பண்ண முடியும். வேணும்னா இந்த fossil fuel கிரீன் டெக்னாலஜி மூலியமா எவ்வளவு பொல்யூட்டன்ஸை வெளியில அனுப்ப முடியாம அப்படிங்கிற மாதிரியான டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் தான் நடக்கணும். ஆனா இந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம போகணும் அப்படின்னாலே டெக்னாலஜி வேணுமா, அதுக்கு யூ நீட் சோ மச் ஆஃப் இனோவேஷன். அண்ட் உங்களுக்கு காசு வேணுமா, அந்த காசுக்கு நீங்க உங்க எக்கனாமிக் க்ரோ ஆனா மட்டும்தான் நீங்க அந்த காசை வச்சு ரெனியூவபிள் எனர்ஜிக்கே போக முடியும். இவங்க சொல்றக்கூடிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளால இந்த எக்கனாமிக் அவுட்புட்டே கொண்டு வர முடியாது. ஸோ வெதர் ப்ரொவைடிங் 70 to 80% of all generation capacity is possible through renewable
ஸோ அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்டின்னா, இந்தியால டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வேணும். இந்தியால எவ்வளோத்துக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்வர்ஷன் ரேஷியோஸ் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி கிரிட்ஸ ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும். ஸ்டோரேஜ் டெக்னாலஜி ப்ராப்பரா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ இத தொடர்ந்து இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் ஏன் இவ்வளோத்துக்கு கமிட்மெண்ட் காமிக்க மாட்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் கியோட்டோ புரோட்டோகால்ல லீகலி பைண்டிங்கா சில எமிஷன் ரேட்ஸ் இவ்வளோத்துக்கு நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட, லேட்டரா வந்த கோப்பன்ஹேகன் அக்கார்ட்ல என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி லீகலி பைண்டிங் கமிட்மெண்ட்ஸை நாங்க கம்ப்ளீட்டா எண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த எண்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிரீன் டெக்னாலஜிஸ்னு சொல்லுவாங்கல்ல, கிளைமேட் சேஞ்ச் நடக்காம இருக்கிறதுக்கு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகுறது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனுவலா இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஃபைல் பண்ணுவாங்க. இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபைலிங்லயே ரொம்ப பெருசா டிக்ளைன் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியால இந்த மாதிரியான பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் இல்ல கம்ப்ளீட்டா இல்லாத மாதிரியான சிச்சுவேஷன். சைனால மட்டும் ஓரளவுக்கு இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வந்துட்டு ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப லேக்கிங் த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அப்ப இந்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது டெக்னாலஜிஸ் கிடையாது. அதனால இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்தியாட்ட கிடையாது. அப்ப இந்த மாதிரி இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியாவை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா டிபெண்டன்ட் ஆக்கிடும் வேற ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ்ல இருந்து தேவையான கிரீன் டெக்னாலஜிஸை வாங்குறதுக்கே நம்ம இன்னொருத்தர் கிட்ட கடன் கேட்கிற மாதிரி ஆயிடும். பிளஸ் ரெனியூவபிள் சைடு அலாங் வித் கோல்னால மட்டுமே ரொம்ப விதமான எக்கனாமிக் growth கொண்டு வர முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். ரெனியூவபிள் எனர்ஜியை மட்டும் வச்சு நம்மளால எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனோ இல்ல ரைசிங் பாப்புலேஷனுக்கு தேவையான டிமாண்டையோ நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு this is impossible to have 45% reduction emission by 2030ங்கிறது இந்தியானால சாத்தியமே கிடையாது. ஒருவேளை இந்தியா இது இப்படி பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்தியா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு போயிடுவாங்க. கம்ப்ளீட்டா இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே பயங்கரமான ஒரு லோ ஸ்ட்ராட்டஜில கொண்டு வந்து விட்டு ஸ்டாக்னேட் ஆகி நம்ம கம்ப்ளீட்டா ஒரு லோ டெவலப்மெண்ட்ல ட்ராப் ஆயிடும். அப்ப இந்தியா யுனானிமஸா யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டோஸ் சொன்ன இந்த பர்டிகுலர் கமிட்மெண்ட் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றத நம்ம கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணணும். ஈக்குவாலிட்டிக்கு வந்துட்டு இந்த குளோபல் வார்மிங் இல்ல கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண போகுது. அப்ப ஈக்குவாலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிள் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறது ஒரு லாங் ஸ்டாண்டிங் கமிட்மெண்டா இந்தியா வச்சுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்காங்க. The next article, US is keen on finalizing BICA at 2+2 dialogue. 2+2 dialogueனா ஒண்ணும் இல்ல, ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதாவது US ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், யூஎஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுற கூடதான் 2+2 டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இது வரைக்கும் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவும் யூஎஸ் மிலிட்டரியில எவ்வளவுக்கு க்ளோஸா ஆக போறாங்கிறதுக்கு சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணும். இந்தியா 2016லயே லெமோ அப்படிங்கிற அக்ரிமெண்ட், லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரேண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட், காம்காஸ் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அண்ட் GSOMIA அதாவது ஜெனரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்டரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட், இது எல்லாத்தையும் இந்தியா ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க. இந்தியா கடைசியா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியதா இருக்கு. பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஃபார் ஜியோஸ்பேஷியல் கோஆபரேஷன், பெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோஸ்பேஷியல் இதுனா ஜியோகிராபிக்கலா எந்தெந்த இடத்துல ட்ரோன்ஸ் இருக்கு, எங்கெங்க மிலிட்டரி பிளேஸ் ஆயிருக்குன்னு யூஎஸோட டேட்டாஸ், எங்கெங்கெல்லாம் யூஎஸ் வந்துட்டு மற்ற வேர்ல்டு கண்ட்ரிஸ் மேல டேட்டாஸ் வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இந்தியா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான அக்ரிமெண்ட் வந்துட்டு லைக்லி டு பி சைன்ட் இன் அக்டோபர் மந்த் இந்த வருஷம் நடக்கக்கூடியது அப்படின்னு பேசியிருக்காங்க. The next article is about SAARC countriesல வந்துட்டு இப்போதைக்கு மீட் நடக்க போது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா. இந்தியா said I'll participate. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் கூட நடந்த பிரச்சனை இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஃபோரம்ல நான் எங்கேயும் உட்கார்ந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் ரீசெண்டா வந்துட்டு SCO மீட்ல வந்துட்டு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் பேசும்போது பின்னாடி வந்துட்டு அவங்களோட புதுசா ரிலீஸ் பண்ணி இந்த மேப் இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மேப்பை போட்டு காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மேப் போட்டு காமிச்சதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்தியாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு SCO மீட்ல இருந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் என்ன பண்ணிருப்பாருன்னா எக்ஸிட் ஆயிருப்பாரு. இது இந்தியாவை ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இந்தியா இஸ் சேயிங் லைக் வீல் பார்ட்டிசிபேட் இன் திஸ் SAARC கண்ட்ரியோட விர்ச்சுவல் மீட்டிங். இது 1985ல இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஹேவ் திஸ் 8 countries, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா. இந்த எல்லா கண்ட்ரீஸும் இதுல
மெம்பர்ஸா இருப்பாங்க, இன்க்ளூடிங் யுவர் மால்தீவ்ஸ். த நெக்ஸ்ட் திங் இஸ் என்ன மாதிரியான ஆர்டிக்கல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டு அட்டெண்ட் தி ஷார்க் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்சிஓல நடந்த பிரச்சனைக்கு அப்புறமாட்டி தே ஆர் கோயிங் டு மீட் ஆன் செப்டம்பர் 24th. இதுல வந்துட்டு இப்போதைக்கு யார் சேர் பண்றாங்க, ஏன்னா மீட்டிங் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் என்ன பேசுறாங்கன்னு தெரியும். இப்போதைக்கு பேசிக் நியூஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார்க்கோட செக்ரட்டரியேட் இஸ் இன் காத்மண்டு, இந்த தடவை காத்மண்டு which is the capital of Nepal. அண்ட் இந்த தடவை சார்க்க ப்ரிசைட் பண்றதும் யார் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேபாள் தான் வந்துட்டு ப்ரிசைட் பண்றாங்க. இந்த சார்க் கார்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு ஆஃப்டர் திஸ் பேண்டமிக் கிரைசிஸ். அண்ட் இந்தியா லெட் பண்ணி நரேந்திர மோடி சார்க் COVID-19 எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்னு கிரியேட்டும் பண்ணியிருந்தாங்க இன் ஆர்டர் டு ஹேண்டில் திஸ் COVID-19 பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, COVID-19 கிரைசிஸ்னால இந்த சார்க் ரீஜன்ல மட்டும் எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் 2.7% இருக்கும்னு சொல்றாங்க, which is the worst performing in the last 40 years. So the last article is பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கில்ஜித் பலிஸ்தான், அதாவது இந்த ரீஜன், இந்த டார்க் ஆரஞ்சு கலர்ல காமிச்சிருக்காங்கல்ல, இந்த ரீஜன் வந்துட்டு இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரீஜன். இந்த ரீஜனை சொல்லும் போது கில்ஜித் பலிஸ்தான் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அப்ப காஷ்மீர்ல இருந்து சண்டை போட்டு எடுத்துட்ட ஒரு ரீஜனை வந்துட்டு இப்போதைக்கு இட் இஸ் அண்டர் டெரிட்டோரியல் டிஸ்பியூட். அப்ப இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி எங்களோடது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இந்த கில்ஜித் பலிஸ்தான் ரீஜனுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ப்ராவின்ஸ், அதாவது ஒரு கம்ப்ளீட் வந்துட்டு நமக்கு எப்படி தமிழ்நாடு ஸ்டேட் அதுக்கு என்ன பவர் கொடுத்திருக்கோமோ அதே அளவுக்கான ஃபுல் ஃபிளெஷ்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. சோ என்னென்ன மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்க போது, நேஷனல் அசம்பிளில இங்க இருந்து வரக்கூடியவங்களுக்கு மெம்பர்ஷிப், செனேட்ல மெம்பர்ஷிப் எல்லாமே கொடுக்க போறோம் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. இந்தியா இதுக்கு முன்னாடியே இத ப்ராவின்ஸா சேர்த்தும் போது we are not happy with this அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா is strongly opposing that. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது நாங்க ஒரு ப்ராப்பரான லீகலான அக்சஷன் அக்ரிமெண்ட் போட்டு தான் நாங்க வந்துட்டு ஹரிசிங் கிட்ட இருந்து வாங்கியிருந்திருப்போம். அதனால நீங்க இந்த இடத்த உரிமை கொண்டாடுறத வந்துட்டு நாங்க ஏத்துக்க முடியாது. அண்ட் நீங்க இதுல வந்துட்டு என்னென்ன மாதிரியான புதுசா ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறீங்களோ இது கம்ப்ளீட்லி இல்லீகல். ஏன்னா இதை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் ஆக்குபை பண்ணிருக்கீங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. பிளஸ் இந்த கில்ஜித் பலிஸ்தான் ரீஜன் மேல இந்தியாவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இந்த கில்ஜித் பலிஸ்தான் ரீஜன் மூலியமா ரைட் ஃப்ரம் குவதார்போர்ட்ல இருந்து ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. இந்த ஏற்கனவே டிஸ்பியூட்டட் டெரிட்டரியில நீங்க எப்படி இதை சால்வ் பண்ணாம ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை கொண்டு வருவீங்க, இது யாரோட இடம்னு கேட்காமையே சைனா போய் பாகிஸ்தானோட என்ன ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சோ அப்ப இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடருக்குள்ள மாக் பொண்டாஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு ஒன்றும் கிரியேட் பண்ணப்படுது. அண்ட் திஸ் சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இட் இஸ் பார்ட் ஆஃப் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். ஸோ இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் இல்ல மற்ற ப்ராஜெக்ட்ஸா இருக்கும் 2013ல இருந்தே நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியா இஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். So இதான் என்னோட important current affairs. If you like my video, like, share and subscribe to Conquer Eyes and press the bell icon for further notifications. Thank you.